RSS எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 5. சுதேசி பார்ப்பன பணியா கூட்டுக்கம்பெனி. RSS அமைப்பில் பல ஆண்டு காலம் உழைத்து உண்மையை புரிந்து வெளியேறியவர் எழுத்தாளர் பன்வர் மெக்வன்சி. 13 வயதில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கில் சேருகிறார். 1991 RSS விட்டு விலகியதிலிருந்து தலித் இயக்க செயல்பாட்டாளராக, அதை காலமுறைப்படி தொகுக்கும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வருகிறார். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இவர். ராஜஸ்தானில் RSS நடத்தி வந்த சாகாக்களில் அந்த அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே கலந்து கொள்ள தொடங்கினார். சுமார் 4 ஆண்டுகள் பயிற்சியில் தனக்கு முன்விரோதமில்லாத முஸ்லிம்கள் மீது வெறுப்பை கேட்கும் அளவிற்கு வளர்ந்தார் மெக்வன்சி. தனது ஹிந்து அடையாளத்தின் மீது பெருமை கொள்ளத் தொடங்கினார். RSS அமைப்பின் ஹிந்து ராஷ்டிரத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அவர் அந்த அமைப்பிடமிருந்து இராணுவ பயிற்சியையும் பெற்றுக்கொண்டவர். என்றாலும் தன்னிடம் RSS காட்டிய பாகுபாட்டை எதிர்கொண்ட பிறகே உயர்ஜாதி இந்துக்கள் பற்றியும் தாழ்த்தப்பட்டோர் என்று குறிப்பிடப்படும் தலித்துகள் பற்றியும் அந்த அமைப்பு RSS கொண்டிருந்த பார்வை வேறுபட்டதாக இருந்ததை அவர் உணர்ந்து கொண்டார். இப்போது ஒரு பத்திரிகையாளராகவும் தலித் செயல்பாட்டாளராகவும் இருந்து வரும் மெக்வன்சி அவருடைய மெயின் ஏக் கர் சேவக், நான் கர சேவகனாக இருந்தேன் என்னும் ஒரு நூலை ஹிந்தியில் முதலாக 2019 வெளியிட்டார். அதன் ஆங்கில மொழியாக்கம்தான் ஐ குட் நாட் பி இண்டோ, தி ஸ்டோரி ஆஃப் எ டலிட் இன் தி RSS. பின்னர் இது தமிழாக்கம் செய்யப்பட்டு இந்துவாக நான் இருக்க முடியாது, RSSல் ஒரு தலித்தின் கதை என்னும் தலைப்பில் 2020 வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இதுவரை வெளிச்சத்திற்கு வராத பல்வேறு அரிய தகவல்கள் வெளிவந்து பலரது மூடிய கண்களை திறந்து விசால பார்வையுடன் உபாதிக்க வித்திடும் வகையில் அமைந்துள்ளன. RSS எப்போதும் மற்ற இயக்கங்களைப் போல திறந்த புத்தகம் அல்ல, பூடகமானது, இரகசியமானது. தன் நடவடிக்கைகளை பகிரங்கப்படுத்தி மக்கள் மன்றம் அறியும்படி நடந்து கொள்ளாத ஒரு அமைப்பு. இதை நேரு சுட்டி காட்டியுள்ளார். மத்திய அரசினால் அது முதலில் தடை செய்யப்பட்ட சூழ்நிலையை ஒட்டிய நிலையில் கோல்வால்கருக்கும் உள்துறை செயலாளர் HVR ஐயருக்கும் இடையே நடந்த கடித போக்குவரத்துகளை காணுங்கள். அதன் பிறகுதான் சட்டத்திட்டங்களையே கூட வகுத்தார்கள். பொருள் திரட்டுவதில் கூட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை மூலம் அது ஒரு பார்ப்பன பணியா கூட்டமைப்பு என்பதை பிரகடனப்படுத்துவதோடு சட்ட முறைகளுக்கே கூட விரோதமான நடைமுறைதான் கையாளப்படுகிறது என்பதை பன்வர் மெக்வன்சி தனது சாகா அனுபவம் மூலம் அருமையாக அம்பலப்படுத்துகிறார். ஆசிரியருக்கு காணிக்கை, குருதட்சணை, உணவை பகிர்ந்து கொள்ளுதல் பற்றி மெக்வன்சி பக்கம் 37 எழுதுகிறார். சங் அமைப்பின் பல்வேறு செயல் அலுவலர்களுக்கும் பிரச்சார குழுக்களுக்கும் தங்குமிடம், உணவு, பயணம் முதலான இதுபோன்ற செலவுகள் குரு அல்லது ஆசிரியரை கௌரவிக்க அர்ப்பணிக்கப்பட்ட குரு பூர்ணிமா அன்று கொடிக்கு அளிக்கப்பட்ட காணிக்கையிலிருந்து செய்யப்பட்டன. பல்வேறு சாகாக்களில் இருந்த திரட்டப்பட்ட தொகைகள் தலைமையகத்தை வந்தடையும். வசதிமிக்க தனிநபர் கரசேவுக்குகளிடம் பாதுகாப்பாக வைக்கப்படும். அவர்களிடமிருந்து பல்வேறு தொகைகள் அவ்வப்போது பெறப்படும். பிரச்சார சங் அமைப்பின் முழுநேர செயல்பாட்டாளர் திருமணமாகாதவராகவும், ஒரு பகுதி நேர செயல்பாட்டாளர் சிந்தனையாளராகவும், குடும்ப வாழ்வில் நுழைந்தவராகவும், கிரகஸ்தாசிரம் சமுதாயத்தில் சங் அமைப்பின் வலைப்பின்னலை விரிவுபடுத்துவராகவும் இருப்பார். பில்வாராவில் சங் அமைப்பின் பணம் சபுன் சாலையில் வசிக்கும் ஒரு வர்த்தகரிடம் வைக்கப்பட்டிருந்தது.
அந்த பணம் தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை. பிரச்சாரக் எந்த சம்பளமும் பெறுவதில்லை. அவரது தனிப்பட்ட செலவுகள் மிகவும் குறைவு. அந்த பணம் சமூக நல பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பிரச்சாரக் முற்றிலும் ஒரு எளிய வாழ்க்கையே வாழ எதிர்பார்க்கப்பட்டார். அவரது உடலில் ஒரு தொகுதி துணிகளுடன் அவரது பையில் RSS கன்வேஷ் அல்லது சீருடையுடன் அவர் அவரது அலுவலக கடமைகளில் ஈடுபட வேண்டும் என சங் தலைமையால் எதிர்பார்க்கப்பட்டார். பெரும்பாலான பிரச்சாரக்குகள் உண்மையில் இத்தகைய வாழ்க்கையையே நடத்துகிறார்கள். அங்கே யாரெல்லாம் ஊழல்வாதிகளாக ஆகிவிட்டார்களோ, யாரெல்லாம் தனிப்பட்ட செல்வத்தை பெற்றுக்கொண்டார்களோ, ஒரு பிரச்சாரக்காக யாரெல்லாம் வணிகம் அல்லது அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களோ அவர்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மதிக்கப்படுவதில்லை. மேலும் அவர்களுக்கு பின்னால் கிசுகிசுக்கப்படுகிறார்கள். எனது காலத்தில் மாவட்ட பிரச்சாரக் சிவ்ஜி பாய் சாஹேப் மிகவும் கொள்கைப்பூர்வமான மனிதராக இருந்தார். அவர் கண்டிப்பான ஒடுக்கத்தை கடைபிடித்தார், பராமரித்தார், எளிய மற்றும் சிக்கன வாழ்வை வாழ்ந்தார். அவரிடம் 2 தொகுப்பு குர்தாவும் பைஜாமாவும் ஒரு துணிப்பையும் சொந்தமாக இருந்தன. அவர் தரையில் படுத்துறங்கினார், அடக்கத்துடன் உணவு உண்டார். அவர் அசாதாரணமான நேரம் தவறாமையை கடைபிடித்தார். அவருக்கு தனிப்பட்ட வாழ்வு ஏதுமில்லை. அவர் தனது பெரும்பாலான நேரத்தை அந்த வட்டாரத்தில் பயணம் செய்வதில் கழித்தார். எப்போதும் வெள்ளை உடையணிந்து கண்டிப்பான வாழ்வை வாழ்ந்தார். இன்றைய நாள் பிரச்சாரக்குகளைப் போல அரசியலிலோ வணிகத்திலோ அல்லது இவை போன்ற நேர்மையற்ற திட்டங்களிலோ அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. நகரத்தில் உள்ள பெரும்பாலான பிரச்சாரக்குகள் சிவ்ஜி பாய் சாஹேப் போன்றவர்களாக இருந்தார்கள். உண்மையில் அந்த நேரத்தில் RSS பிரச்சாரக்குகள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருந்தேன். நான் இந்த மூத்த சகோதரராக வழிகாட்டும் தலைவர்களை, பாய் சாஹேப்களை மதித்தேன். அவர்கள் எவற்றை செய்தாலும் அவற்றில் எந்த ஒரு தவறை கவனிக்க நான் விரும்பவில்லை. உண்மையில் இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன், அங்கே பகவான்ஜி பாய் சாஹேப் என்ற வட்ட பிரச்சாரக் ஒருவர் இருந்தார். சங் வேலைகளுக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருந்தார். அவர் ஒரு பெரிய வணிகராகவும் அரசியல் தலைவராகவும் உருவாக்கி கொண்டிருந்தார். மாவட்ட பிரச்சாரக்கிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. அதன் மூலம் அவர் மாவட்டம் முழுவதும் பயணம் செய்தார். பெட்ரோலுக்கும் தினசரி செலவுகளுக்குமான பணம் வணிகரும் பாஜக தலைவருமான சியாம்ஜி தாட் என்பவரின் சபுன் ரோடு கடையிலிருந்து பெறப்பட்டது. மாவட்ட பிரச்சாரக் ஒரு துண்டு காகிதத்தில் ஒரு தொகையை எழுதுவார், அதில் கையெழுத்திடுவார். இந்த குறிப்பில் உள்ளவாறு பணம் கொடுக்கப்படும். அவ்வப்போது இந்த தூதுக்கு நான் அனுப்பப்பட்டேன். ஆனால் நான் இதை ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த வர்த்தகர்களும் வணிகர்களும் அவர்களை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். பொறுப்பில் இருந்தவர்களிடம் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். அவர்கள் யாருக்கு தேவைப்பட்டார்களோ அவர்களிடம் மிகவும் கடுமையாக, சிறப்பாக தூரத்தில் வைத்தும் ஒழுங்குமுறையாகவும், ஆனால் அடிக்கடி மிகவும் அருவருப்பாகவும் நடந்து கொண்டார்கள். பிரச்சாரக்கின் கடிதத்தை பெற்றுக்கொண்டதும் அவர்கள் எப்போதும் பணத்தை விடுவித்தார்கள். ஆனால் அவர்கள் ஏதோ பிச்சையிடுவது போல சுயம் சேவக்குகளின் நன்கொடையிலிருந்து பணம் வரும்போது அவர்கள் அதன் வெறும் காவலர்களாக இருந்து கொண்டு அவர்கள் ஏதோ மிகப்பெரிய அனுகூலத்தை எங்களுக்கு செய்வதைப் போல நடந்து கொண்ட முறையை நான் வெறுத்தேன். ஒரு முறை நான் பிரச்சாரக்கிடம் குருதட்சணையிலிருந்து திரட்டப்படும் தொகை ஏன் ஒரு வங்கியில் இட்டு வைக்கப்படவில்லை? இந்த பணத்தில் எந்த ஒன்றையும் பிரிவதில் யார் விருப்பமின்றி இருக்கிறார்களோ அந்த பணியாட்களை ஏன் சார்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு பதிலாக அவர் கூறினார், நண்பரே, இந்த பணம் செல்வச் சிறப்புடைய பிரச்சாரக்குகளிடம் பத்திரமாக இருக்கும். மற்றவர்களோ தேவைக்கேற்ப செலவு செய்து அதை முடித்து விடுவார்கள். இந்த சமுதாயத்தினர் பணத்தை பராமரிப்பதிலும்
கணக்கு வைப்பதிலும் சிறந்தவர்கள் என நிரூபிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் நாடு முழுவதிலும் குருதட்சணை நன்கொடைகள் அவர்களது பாதுகாப்பில் வைக்கப்படுகிறது. இதுவரை எந்த ஒரு புகாரும் அங்கே வரவில்லை. அவரது பதிலில் நான் நம்பிக்கை கொண்டேன். மீண்டும் ஒருபோதும் இந்த நடைமுறை மெய்யறிவின் மீது நான் சந்தேகம் கொள்ளவில்லை. இந்த சமுதாயம்தான் சுயம் சேவக்குகளின் நிதிகளை நிர்வகிப்பதில் நன்கு தேர்ந்தது என்பதையும், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான வேலை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அது நன்றாக செயல்படுகிறது. அதனால்தானோ என்னவோ நமது முன்னோர்கள் ஜாதி வாரியாக தொழில்களை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். சங்க அமைப்பின் செலவுகள் எவ்வாறு கையாளப்பட்டன என்பது இப்படித்தான். ஆனால் உணவு எந்த செலவிலும் சம்பந்தப்படவில்லை என்று விவரிக்கும் பன்வர் மெக்வன்சி சங் பரிவார் அமைப்புகளில் நிலவும் தீண்டாமை, ஜாதி பாகுபாடுகளை குறித்து இன்னும் விரிவாகவே எழுதியுள்ளார். இதுவரை நீங்கள் கேட்டது ஆர்எஸ்எஸ் எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 5ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.